Hi friends, வணக்கம் welcome back to my channel. இன்னைக்கான வீடியோ ஒரு requested வீடியோ அப்படினே சொல்லலாம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஷேர் பண்ணின கவுனி ரைஸ் தோசை ரெசிபி பார்த்துட்டு அதிலே இடியாப்பம் வந்து எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கவுனி அரிசியில வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம செய்யலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே தோசை அதுக்கு அப்புறம் வந்து கஞ்சி ரெசிபி எல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில இந்த இடியாப்பம் ரெசிபியை நான் இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்திருக்கேன். தண்ணியை வந்து வடிகட்டிடுங்க. இதை நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு காய வைக்கணும், அதாவது உலர்த்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அந்த ஈரத்தோடையே நீங்கள் வந்து சேர்த்து மிக்ஸி ஜாரில் இடியாப்ப மாவோட பதத்துக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி ஒரு சல்லடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சலிச்சு எடுத்துருங்க. நல்லா நீங்கள் சலிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக வரும். அந்த மாவையும் வேணும் அப்படின்னா திரும்பவும் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா நைஸாக வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் திரும்பவும் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சலிச்சு வச்சுருக்கிற மாவை வந்து மொத்தமாக சேர்த்து இப்படி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வந்து நம்ம ஊற வச்சுட்டு உடனே அரைச்சிட்டு இந்த மாதிரி வறுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மாவில் இருக்கிற ஈரமெல்லாம் சேர்ந்து அங்கங்கே கட்டியாக உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி வறுத்துருங்க. அப்போ கூட வந்து ஒரு சில கட்டிகள் வந்து இருக்க தான் செய்யும். நம்ம வந்து மாவை வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இன்னொரு சுற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா மாவு வந்து இடியாப்பத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் கட்டி வந்து எந்தளவுக்கு விழுது அப்படின்ட்டு. அவ்வளோதான், நல்லா வறுத்துட்டேன். நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சுற்றி எடுத்துடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இது கூடவே வந்து வெதுவெதுப்பான சுடு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை வந்து மாவில் ஆட் பண்ணிவிட்டு இடியாப்ப மாவு நம்ம எந்த மாதிரி ஒரு பதத்தில் பிசைவோமோ அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கவுனி அரிசியில் ரொம்ப அதிகமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாச்சும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்சது அப்படின்னா அடிக்கடி கூட வந்து எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், இது நல்லா எல்லாத்தையுமே வந்து பிசைஞ்சு கொடுத்துடலாம். தேவையான அளவுக்கு சுடு தண்ணியை ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு வந்து இடியாப்பத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம பிடிச்சி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இடியாப்ப அச்சில் வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சுற்றி ஓரங்களில். ஏன்னா அந்த இடியாப்பம் வந்து ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மாவோட உருண்டைகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த இடியாப்பம் வந்து பிழிஞ்சு விடுறதுக்கு. அதே மாதிரி செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து அரிசி ஊற வச்சு அரைச்சி அதை வறுத்து எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வேலைகளெல்லாம் நம்ம வந்து ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ எங்கிட்ட வந்து ஒரு வாழை இலை இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த இடியாப்பம் ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக செய்கிற பச்சரிசி மாவில் இடியாப்பம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும், ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் நான் இந்த மாதிரி இட்லி பிளேட்டை வந்து யூஸ் பண்ணி அதில் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து இடியாப்பத்துக்கு பால் வச்சுலாம் சாப்பிடுவீங்கள்ல, தேங்காய் பால் சர்க்கரை எல்லாம் போட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்ம செய்கிற ரெசிபி சாம்பார் சட்னி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கூட சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷும் வந்து காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்து அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுலேயே மாவு வந்து நல்ல பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் தான் எனக்கு வந்து டைம் எடுத்தது. அதுவே கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், எடுக்கும்போதே தெரியும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கலரே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது கூட நான் அன்றைக்கி வந்து சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சு வந்து சர்வ் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட.
நல்ல உங்களுக்கு வந்து பஞ்சு போல் இருக்கும். பார்க்கும்போது ராகி இடியாப்பம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. நான் போட நெக்ஸ்ட் அப்டேட்டும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.